இந்த ஒரு 4 மாதங்களுக்கு ஆன்லைன் ட்ரேடிங் யாருமே பண்ணக்கூடாது. நீங்க எவ்வளவோ ப்ராஃபிட் முன்னாடி சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் இந்த 4 மாதத்துல டோட்டலா உங்களையே காலி பண்ணிட்டு போயிடும். வெளிநாடு போகிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் சில தடைகள் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த காலகட்டம் முயற்சி பண்ணலாம். 100% அதுல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு இருக்கு. சின்ன குழந்தைகள் பேசாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் பேச்சு வரல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்தானம் மிகவும் ஒரு சாதகமாக இருக்க போகுது. மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. கடன் தொந்தரவுகள்ல இருந்து வெளியில வந்துருவீங்க. உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு வரக்கூடிய 6 மாதங்கள்ல இருக்கக்கூடிய வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளினுடைய பலன்களை பார்க்க போறோம். இந்த வருட கிரகங்கள்ல குரு பகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சியாக போறார். இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. அடுத்து வரக்கூடிய பெயர்ச்சியாகப்பட்ட அந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு திடீர் மாற்றங்களை வேலை அமைப்புல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்க போகுது. 6 மாதத்துல இறுதியாக ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்ப கிரகங்களின் பெயர்ச்சி, இதுதான் ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. ஒரு ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஒரு மறைவு கிரகங்களாக, ஒரு நிழல் கிரகங்களாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மறைவான விஷயங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு. அதனால அதனுடைய முக்கியமான பெயர்ச்சி வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்க போகுது. இந்த 3 பெயர்ச்சிகள்லையும் எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது, ராஜயோகத்தை கொடுக்க போகுது, முழுமையான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை, இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு வாழ்க்கையை விட ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க போக ராசி என்பவர்கள் யாரு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். தனுசு ராசி என்பர்களுக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறீங்க. தனுசு ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு போராட்டமான ஒரு அமைப்பு இருந்தாலும் அந்த போராட்டத்துல வெற்றி நிச்சயமாக அடையக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். எப்போதுமே ஒரு தெய்வ பலம் அப்படின்றது கூடயே இருக்கும். இவர்களுக்கு முன்னாடி நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டா தப்பான்னு கூட தெரியல, ஆனா நான் ரொம்ப துணிச்சலா செஞ்சிட்டு இருக்கிறேன், ஒரு உறுதித்தன்மையோட ஒரு நம்பிக்கை தன்மையோட நான் சில விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவர்களுக்கு எப்போதுமே தெய்வத்தின் மீது ஒரு நம்பிக்கையை வச்சுதான் எல்லா ஒரு விஷயங்களையுமே செய்வாங்க. அதுலயும் நிறைய தனுசு ராசி என்பர்கள் தொழில் ரீதியான சில முயற்சிகளை ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த தொழில் செஞ்சா என்ன, இந்த தொழில் செஞ்சா என்ன, இந்த மாதிரியான அந்த தொழில் ரீதியான சில விஷயங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்தி அளவுக்கு அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். இதுக்கு ஒரே ஒரு மூல காரணமே பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தை பிரதானமா வச்சு சில விஷயங்களை செய்யக்கூடியவர்கள். இவர்களினுடைய ராசி அதிபதி குரு எங்க இடத்துல போனாலும் நேர்மையா இருக்கிறதுனால நம்ம நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இவர்களுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரியாக செயல்படுவாங்க. இவர்களுக்கு வரக்கூடிய இந்த 6 மாதத்துல குரு பகவான் 8ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. இந்த ராசி அதிபதி உச்சம் பெறுறதுக்கும் லக்னாதிபதி உச்சம் பெறுவதற்கும், அதாவது லக்னாதிபதி 8ஆம் இடத்துல உச்சம் பெறுவதற்கும் 2 டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது ராசி அதிபதி உச்சம் பெறாரு, உச்சம் பெற்று 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா நீங்க நெகட்டிவா திங்க் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். இதே இது லக்னாதிபதி 8ஆம் இடத்துல போய் உச்சம் பெறாரு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நெகட்டிவா தான் நடக்க போகுது அப்படின்றது தான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போ கோச்சார நிலவரப்படி உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். 8ஆம் இடம் அப்படின்றது அதிகப்படியான வழக்குகள், வம்பு வழக்குகள், நோய் தொந்தரவுகள், கடன் தொந்தரவுகள், அவமானங்கள், விபத்துக்கள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அதுல உச்சம் பெற்று வரப்போறார் உங்களுடைய ராசி அதிபதி. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல உங்களுடைய மைண்ட், அதாவது உங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் நெகட்டிவாக இருக்கும். நம்ம இதை செஞ்சா இங்க போயிடுமோ, இதை செஞ்சா தவறான வழிக்கு போயிடுமோ. அதே மாதிரி ஆன்லைன்ல நிறைய ட்ரேடிங் பண்றத இந்த ஒரு 5 மாதங்களுக்கு செய்யாதீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிறார். அதுக்கப்புறம் அதிசாரம் பெற்று அவர் அந்த சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு போறார். அதனால இந்த ஒரு 4 மாதங்களுக்கு ஆன்லைன்
ட்ரேடிங் யாருமே பண்ணக்கூடாது. நீங்க எவ்வளவோ ப்ராஃபிட் முன்னாடி சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் இந்த இந்த 4 மாதத்துல டோட்டலா உங்களையே காலி பண்ணிட்டு போயிடும். அதனால ரொம்ப கவனமாக ஆன்லைன் சம்பந்தப்பட்ட சில ஸ்கேம்ல நீங்க உங்கள இன்வால்வ் படுத்திக்காம இருக்கிறது நல்லது. சில பேர் நிறைய வயதானவர்கள் என்ன பண்றாங்க, இப்படி சும்மா ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு நம்மளை கவர்ற மாதிரி சில குறுஞ்செய்திகள் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணிடுவீங்க. உடனே உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எல்லாம் காலி பண்ணிடும். இந்த மாதிரியான திடீர் அமைப்புகள் எல்லாமே இந்த மாதிரியான கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் வரும்போது திடீர் பாதிப்புகளை கொடுக்கும். இதை நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? அதுவும் பண்ண முடியாது. வழக்குகளாக திசை திருப்ப முடியுமா? அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஏமாறுனது யாருக்கிட்டனே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த 8ஆம் இடம் மிக வலுவான ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால இருக்கக்கூடிய வேலையை இருக்கிற நேரத்துல தெளிவா செஞ்சுட்டு போறது இந்த தனுசு ராசி அன்பர்களினுடைய முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த குரு பெயர்ச்சி கொடுக்க போகுது. அடுத்து இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, 8ஆம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால வெளிநாடு போகிறவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சில தடைகள் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த காலகட்டம் முயற்சி பண்ணலாம். 100% அதுல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்து 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அதனால இதுவரைக்கும் குழந்தைகள் உங்க வீட்டுல யாராவது சின்ன குழந்தைகள் பேசாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் பேச்சு வரல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்தானம் மிகவும் ஒரு சாதகமாக இருக்க போகுது. குழந்தை பிறந்து 5 வருஷம் ஆச்சு மேடம், 6 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தைக்கு பேச்சு வரல, ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு, நாங்களும் நிறைய ஸ்பீச் தெரப்பி எல்லாமே எடுத்துட்டோம், ஆனாலும் அந்த இடத்துல எங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது தவம் எடுத்து பெற்ற பிள்ளைகள் இந்த மாதிரியான சில தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருக்கும்போது பெற்றோர்களுக்கு ஒரு சங்கடங்கள் இருக்கதான் செய்யும். அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல இருந்து நிவாரணத்தை இந்த அமைப்பு குரு பெயர்ச்சி அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான், அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற ஒரு ஸ்தானம் இப்போ வக்ரகதிக்கு வர்றாரு. அந்த இடத்தையும் அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். அதனால வியாதி தொந்தரவுகள் 100% குறைவதற்கு உண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல தனுசு ராசி என்பர்கள் திடீர்னு மூச்சு விட முடியாம சில இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என்னன்னே தெரியல, திடீர்னு இருந்தாப்புல நல்லா தான் இருந்து மயங்கி விழுந்துட்டேன், போய் பார்த்தோன்னா அங்க திடீர்னு இருந்தாப்புல இருதய பாதிப்பு, ஸ்டெண்ட் வைக்கணும்ன்றாங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்ன்றாங்க, அடுத்து பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை சொல்றாங்க, சிறுநீரகத்துல கல், இப்படி உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத நோய்கள் எல்லாம் அடுக்கடுக்காக சொல்லியிருப்பாங்க மருத்துவ ஆலோசனையில. இந்த மாதிரியாக அந்த அர்த்தாஷ்டம சனி உங்களை எப்போதுமே உங்களுடைய உடல் நலத்துல ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சியும் சனி வக்ரகதியும் அடையறதுக்குண்டான ஒரு நேரம். அடுத்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு வர்றார். அதனால இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. கடன் தொந்தரவுகள்ல இருந்து வெளியில வந்துருவீங்க. 2ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றது தான் கொஞ்சம் ஃபேமிலியில சில சலசலப்பை ஏற்படுத்தும். கொஞ்சம் நீங்க அதாவது எந்த விதமான சில விஷயங்களுக்கும் ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கணும் தனுசு ராசி என்பர்கள். அதாவது 7.5 சனியின் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருந்தீங்களோ அதை வரக்கூடிய ஒரு 1.5 வருடத்துல நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. குடும்பம் ரீதியான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த வரக்கூடிய 6 மாதங்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதுல சின்ன சின்ன இடத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கும். யார்கிட்டையும் பிரபகண்டா படுத்தக்கூடாது. எனக்கு இது வந்துருச்சு, கார் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், லேண்ட் வாங்கியிருக்கேன், எக்ஸ்ட்ரா நகை 100 பவுனுக்கு வாங்கியிருக்கிறேன், இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா டோட்டலா காலியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ரொம்ப கவனமாக செயல்படுங்க தனுசு ராசி என்பர்கள். இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில அமைப்புகள் மாறுபடும். உங்களுடைய ராசி லக்னத்தை பொறுத்தும் உங்களுடைய திசாபுத்திகளின் அமைப்பு, நீங்க பிறந்தோடனே ஒரு கட்டம் வச்சிருப்பாங்க, உங்களுக்கு இந்த லக்னம், இந்த ராசி, இந்த இடத்துல குரு பகவான் இருக்காரு, குரு பார்வை இருக்கு, இப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள்லாம் இருக்கும். அதை பொறுத்து இந்த கோச்சார கிரகங்கள் சப்போர்ட்
பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு 100% அந்த வாழ்க்கை மாற்றம், திடீர் யோகங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த 6 மாதம் இந்த ராசி என்பர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான் நன்றி, வணக்கம்.